வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு அறிவியல் காந்தவியல் பாடம் அலகு 7 அதில் ஒரு ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். 7.3 காந்தப்புலம் செயல்பாடு 4. இந்த சோதனையில் என்ன சொல்கிறாங்க, காந்தப்புலம் அப்படின்றது ஒரு காந்தத்தினை சுற்றி உள்ள காந்த விளைவு அல்லது காந்த விசை. நமக்கு ஏற்கனவே தெரியும், காந்தம் அப்படின்றது இரும்பு நிக்கலை கவரும். காந்தத்தோடைய கவரும் பகுதி எங்கே அதிகமாக இருக்குன்னா அதனுடைய முனைகளில் அதிகமாக இருக்கும். நார்த் போல் சவுத் போல் வடமுனை, தென்முனையில் அதிகமாக இருக்கும். இந்த முனையில் எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் பார்க்க போகிறோம். காந்தத்தோடைய முனைகளில் அதனுடைய கவரும் தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு பின்னை அட்டாச் பண்ணுறோம். இந்த இடத்துல ஈஸியாக அட்ராக்ட் ஆகுது. இங்கே வைக்கும்பொழுது இந்த முனையிலையும் கவரப்படுது. இந்த இடத்துல வைக்கும்போது பார்த்திங்கன்னா கவரும் தன்மை குறைவாக இருக்குது. இதே இந்த இடத்துல வைக்கும்போது கவருது. அதுக்கு அடுத்தது இங்கே வைக்கும் பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு கீழே வைக்கும் பொழுது கவரும் தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ காந்தத்தோடைய முனையில் கவரும் தன்மை அதிகமாக இருக்கும். போக போக அதனுடைய கவரும் தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக பார்க்கலாம். ஒரு காலியான ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிறோம். இந்த வெள்ளை பேப்பரில் இரும்பு தூளை நம்ம பரப்பி வைக்கிறோம். இந்த சட்ட காந்தம் வைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் மட்டும் நம்ம காலி பண்ணி வைக்கிறோம். இந்த சட்ட காந்தத்தை இந்த இடத்துல வைக்கிறோம். வச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லேசாக தட்டின உடனேயே காந்தப்புல கோடுகள் உருவாகுது. காந்தத்தோடைய ஈர்க்கும் பண்பு இதனுடைய முனைகளில் அதிகமாக இருக்குது. இதை சுற்றி இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, வளைந்த கோடுகள் மாதிரி வளைந்த கோடுகள் லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை சுற்றி போக போக இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், காந்தத்தோடைய முனைகளில் அதன் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அதை சுற்றி வளைந்த கோடுகள் மாதிரி உருவாகிருக்கு. ஸோ காந்தம் அதன் முனைகளில் அது ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அதை சுற்றி போக போக அது ஈர்ப்பு விசை குறைவாக இருக்குது.